Student, 12th standard chapter 2 ல x is 2.7 if cos alpha plus cos beta cos gamma equal to sin alpha plus sin beta sin gamma equal to 0, show that cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma equal to 3 cos alpha plus beta plus gamma, sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma equal to 3 sin alpha plus beta plus gamma வெரியே பண்ண சொல்லுங்க. இந்த கண்டிஷனை ஃபார்ம் பண்ணி இது வெரியே பண்ண சொல்லுவாங்க. ஓகே, நமக்கு இந்த கண்டிஷனில் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஜீரோ இருந்துச்சுன்னா என்னடா இது 3 வேலையை ஆட் பண்ணால் ஜீரோ கண்டிஷன்ஸ்னா இந்த ரிசல்ட்டு நம்ம ஓகே பண்ணலாம். ஓகேவா, இது ஜீரோ வரலன்னா இது ஓகே ஆகாது. ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு ஏக்கு வந்து காஸ் ஆல்பா ப்ளஸ் ஐ சைன் ஆல்பா, ஏன்னா ஆல்பா பீட்டா காமாவில் ஆங்கிள் வேல்யூ கொடுத்துறாங்க, அந்த டிகிரி அதால் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த டைம்ஸ் இப்படி நான் ஈ பர் ஐ ஆல்பா யூஸ் பண்ணலாம். பி ஈக்குவல் டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா ஈக்குவல் டு ஈ பர் ஐ பீட்டா, C equal to cos gamma plus I sin gamma equal to E per I gamma. ரெண்டு சேம் தான். இந்த ஃபார்மேட் எப்படி சொல்லலாம், இந்த ஃபார்மேட் எப்படி சொல்லலாம். ஓகே, ஃபுல் டைம் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஆட் பண்ணி போகலாமா? ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. ரியல் பார்ட்லாம் காஸ் ஆல்பா பிளஸ் காஸ் பீட்டா காஸ் கம்மா ரியல் பார்ட்டு பிளஸ் ஐ இன்ட்டு 3 ஐ காமன் ஃபேக்டர் எடுத்தா சைன் ஆல்பா சைன் பீட்டா சைன் காமா. இந்த ரிசல்ட் கொஸ்டின்லாம் கொடுத்தா கிவன்ல 0, சைன் ஆல்பா சைன் பீட்டா சைன் காமாவும் 0, அப்போ இதுக்கும் 0 பிளஸ் ஐ இன்ட்டு சைன் 0, ஃபுல் டைமும் 0 ஆகிடுச்சு. ஓகே, அப்போ 0 ஆனால் எனக்கு ஏ கியூ ப்ளஸ் பி கியூ ப்ளஸ் சி கியூ ஈக்குவல் 3abc. ஓகே, இப்போ இந்த கண்டிஷனும் ஓகே ஆகும். இப்போ ஏக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம், இ பர் ஐ ஆல்பா ஹோல் கியூபு ப்ளஸ் ஐ இ பர் ஐ பீட்டா ஹோல் கியூப் ப்ளஸ் இ பர் ஐ காமா ஹோல் கியூபு ஈக்குவல் டு 3 இன்ட்டு இ பர் ஐ ஆல்பா ப்ளஸ் இன்ட்டு இ பர் ஐ பீட்டா இன்ட்டு இ பர் ஐ காமா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பவர் இன்க்ரீஸ் ஆகணும் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ இ பர் ஐ 3 ஆல்பா இ பர் ஐ 3 பீட்டா இ பர் ஐ 3 காமா ஈக்குவல் டு 3 இன்ட்டு சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஃபார்முலா தெரியும், ஏ பர் எம் இன்ட்டு ஏ பர் என்ன வரும், ஏ பவர் எம் ப்ளஸ் என். இது சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணலாம். அப்போ இ வந்து சேமாக இருக்குது, இ பர் ஐ காமன் ஃபேக்டர் தான் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இதோட எக்ஸ்பிளைன் தெரியும், இந்த ஃபார்மேட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இந்த ஃபார்மேட். அப்போ இ பர் 3 ஆல்பாலாம் நமக்கு cos 3 alpha plus I sin 3 alpha plus cos 3 beta plus I sin 3 beta plus cos 3 gamma plus I sin 3 gamma. இந்த ஃபார்மேட்டை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இந்த ஃபார்மேட்டை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஈக்குவல் டு 3 எப்படி, அதே மாதிரி இ பவர் நமக்கு cos alpha plus beta plus gamma plus I into sin alpha plus beta plus gamma. ஜென்ரல் ஃபார்முலா இ பர் ஐ தீட்டா ஈக்குவல் நேரம் cos theta plus I into sin theta. தீட்டாக்கு என்ன இருக்கு நமக்கு ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இருக்குது, அதே மாதிரி தீட்டாக்கு யூஸ் பண்ணுறீங்க, தீட்டாக்கு யூஸ் பண்ணுறீங்க. இங்கே ஆல்பாவுக்கு வந்து 3 ஆல்பா இருக்குது, இங்கே ஆல்பாவுக்கு 3 பீட்டா இருக்குது, இங்கே ஆல்பாவுக்கு 3 காமா இருக்குது. இதான் நம்ம ஜென்ரல் இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க காஸ் 3 ஆல்பா ரியல் பார்ட்லாம் ஆட் பண்ணுங்க காஸ் 3 பீட்டா காஸ் 3 காமா. ஐ டைம்ஸ்லாம் காமன் ஆட்டா சைன் 3 ஆல்பா ப்ளஸ் சைன் 3 பீட்டா ப்ளஸ் சைன் 3 காமா ஈக்குவல் டு 3 மல்டிப்ளை பண்ணுங்க 3 காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் ஐ இன்ட்டு 3 சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஓகே, இப்போ ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டு ஈக்குவல் பண்ணுறது ரெண்டு டூ சைடும். ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட்டு ஈக்குவல் பண்ணால் காஸ் 3 ஆல்பா ப்ளஸ் காஸ் 3 பீட்டா ப்ளஸ் காஸ் 3 காமா ஈக்குவல் டு 3 காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இது ரியல் பார்ட்டு. ரியல் பார்ட்டு ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகேவா, செகண்ட் அந்த இமேஜினரி பார்ட்டு ஈக்குவல் பண்ணுங்க சைன் 3 ஆல்பா சைன் 3 பீட்டா சைன் 3 காமா ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. செகண்ட் ஆன்சர். ஓகேவா, ஓகே. இப்போ லாஸ்ட் நேரம் ஹென்ஸ் ப்ரூவ்னு ஃபாலோ பண்ணிட்டு ஜஸ்ட் சிம்பிளை பண்ணிட்டு ஈக்குவல் பண்ணால் ஃபைனல் ரிசல்ட் வந்துடும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.